ஒரு குட்டி கதை பார்த்துடலாமா? இது வெறும் கதை மட்டும் கிடையாது. இது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தகவலும் கூட. நம்மள நிறைய பேர் இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது, இந்த மனுஷங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி தான் மாற போகிறாங்கன்னு தெரில, எப்போ தான் திருந்துவாங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம மாற்ற வேண்டியது இந்த உலகத்தை கிடையாது. நம்மளோட எண்ணங்களையும் நம்மளோட செய்கைகளையும் நம்ம மாற்றினாலே போதும். இந்த உலகம் ரொம்பவே அழகாக தெரியும். அதுக்கு ஒரு குட்டி கதை மூலமாக நான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் மங்களாபுரி அப்படின்னு ஒரு நகரத்தை ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். அவர் ஒரு நாள் ரொம்ப தொலைவில் உள்ள பகுதிகளுக்கெல்லாம் சுற்றுலா மாதிரி போயிட்டு இருந்தார். அந்த நாட்கள்லாம் வாகனங்கள் எதுவும் வசதி இல்லாதனால அவர் நடந்து போகக்கூடிய கட்டாயமாக இருந்துச்சு. தன்னோட பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் அரண்மனைக்கு திரும்பும்போது அவர் தன்னோட கால்கள்லாம் ரொம்ப கடுமையான வலியை அவர் உணர்ந்தார். அவர் இதுதான் ரொம்ப தூரமாக செல்லக்கூடிய ஒரு முதல் பயணம் கூட. அதனால் அவர் அந்த கால் வலியை தாங்க முடியலை. அப்புறம் அந்த இடமும் கூட ரொம்ப கரடு முரடாக இருந்ததுனால அவரால் ரொம்பலாம் நடந்து போயிட்டு வரவும் முடியலை. இந்த நிலையில் மன்னர் மக்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆணையிட்டார். அது என்ன அப்படின்னா, இந்த நகரம் முழுசுமே நம்ம ஒரு சாலைகள்லாம் விலங்கோட தோலை கொண்டு பரப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டார். இது ஆனால் இந்த மக்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த இந்த மன்னர் ஏன் இப்படி பண்ணுறாரு, இதை நிறைவேற்றணும் அப்படின்னா நிறைய விலங்குகளை கொள்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நிறைய பணமும் இதுக்காக செலவாகும், இவர் ஒருத்தருக்காக இப்போ இவ்வளோ நம்ம பண்ண முடியுமா, இது ஏன் அவருக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பணியாளர் மன்னனிடம் ரொம்ப பணிவுடன் சொல்கிறாங்க, மன்னா இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நிறைய விலங்குகளை கொள்கிற மாதிரி இருக்கும், அதுவும் இல்லாமல் இதுக்கு நிறைய பொருட்களும் செலவாகும். இப்போ நம்ம உலகத்தை இந்த நகரத்தை மாற்றுறதுக்கு பதிலாக நம்ம ஏன் உங்களுக்கு ஒரு காலனி மாதிரி செஞ்சு தரக்கூடாது, நீங்கள் அதை போட்டுக்கிட்டே நீங்கள் சுற்றுலா மாதிரி பயணம் போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அவரோட ஆலோசனைகளை அவர் ஏற்றுட்டு ஒரு காலனியை தயாரிக்க அவர் சொல்லிட்டாரு. இந்த கதை மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எப்போவுமே இந்த உலகத்தை மாற்றணும், இந்த மனுஷங்களை மாற்றணும் அப்படின்ட்டு நமக்குள்ளே பேசிகிட்டு இருக்காமல், நம்ம ஃபஸ்ட்டு இந்த உலகம் அழகாகிறதுக்கு நம்மளோட எண்ணங்களையும் நம்ம செய்கைகளையும் மாற்றினாலே போதும். இந்த உலகம் கண்டிப்பாக நமக்கு நல்லாவே தெரியும்.